श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं शठारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य श्रुतसंस्कारमाद्य ग्रन्थान् वीरऋद्भिषठारेः नस्तभारं सम्मे श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी नस्तभारं तत्सप्राप्तागमान् तद्विदयमनुगणं शिष्टतापूर्णमद्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुज मुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोर्पितस्वात्मभारं श्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमभ्यदतः स्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सतसे। சேதனம் என்பதான ஜீவாத்மாவை பற்றியதான விரிவான விளக்கமான விஷயங்களை நம் பூர்வாச்சாரியர்கள் எந்த முறையிலே சென்று அதை சொல்லியிருக்கிறார்களோ அதே ரீதியிலே இப்போ நாம் அனுபவிச்சுருக்கோம். தூப்புல் வளரலாம் நம் சுவாமி தேசிகன் தன்னுடைய அதி உன்னத கிரந்தமான ஸ்ரீ நியாய சித்தாஞ்சனம்ங்கிறதான கிரந்தத்தில் ஆரம்பத்திலேயே ஜீவாத்மாவினுடைய லக்ஷணமங்களாக 3 சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். அல்ப பரிமாணத்வே சதி ஞாத்ருத்வம், சேஷத்வே சதி ஞாத்ருத்வம், அணுத்வே சதி ஞாத்ருத்வம். இது ஒத்துக்கொள்ள மறுப்பதான சில மதஸ்தர்கள் இதில் ஜீவாத்மாங்கிறதே வேற, அதனால் அவர்கள் நம் சித்தாந்திகளோடு வாதத்துக்கு வரா. அப்போ நம் சித்தாந்தி சொல்றதான ஒரு காரண பொருளில் இருக்கிற குணம்தான் காரிய பொருளில் வரும். அது மாதிரி அதுதான் உலகத்தில் இயற்கை. இப்போ உப்பு எதில் போட்டாலும் அது கரிக்கத்தான் கரிக்கும், மிளகாப்பொடி எதில் போட்டாலும் அது காரமாக தான் இருக்கும். இது அதனுடைய சுபாவம். அதனால் அந்த காரண பொருளில் இருக்கிறது தான் காரிய பொருளே வரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஷாருவாகன் இல்லை அப்படின்ட்டு அதை மறுக்கிறான். என்ன சொல்லி மறுக்கிறான்னா, இப்போ
இந்த காரணத்தினுடைய குணம் காரியத்தில் கண்டிப்பா வரணுங்கிறதான அவசியமே கொஞ்சமும் கிடையாது. அவயவத்தில் ஞானம் இல்லாட்டால் கூட அதை கொண்ட அவயவியிலே ஞானம் உண்டாகும். இப்ப இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. ஒரு குயவனானவன் மண்பானைய பண்ணி அத சூளையில வச்சு சுடும்போது அந்த மண்பானைக்கு ஒரு சிகப்பு வர்ணம் உண்டாறது. இப்போ குடத்தின் காரணம் எது? மண்கட்டி. அந்த மண்கட்டியில அந்த சிவப்பு வர்ணம் கிடையாது. மண்கட்டியிலே இல்லாததான இந்த சிவப்பு நிறமானது அதிலிருந்து உண்டான காரியமான அந்த குடத்துக்கு எப்படி வந்தது? அதனால ஞானம் இல்லாததான அவயவத்தை கொண்டதான அவயவிக்கு ஞானம் வரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம சித்தாந்தி பதில் சொல்ற, நீ சொல்றது ரொம்ப சிரிப்பா இருக்குடாப்பா. நீ சொன்ன உதாரணம் உனக்கே அனுகூலமா இருக்காது. இப்போ மண்பானைய சுடுறதுனால அந்த சிகப்பு நிறம் வர்றது இல்லையா? இப்போ அவயவங்களை நெருப்பில் போட்டு சுட்டு அதை யாரும் அவயவியா ஆக்குறது இல்லை. அதனால இப்போ நீ அந்த மாதிரி மற்ற பொருளையும் காண்பி, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த மண் கொடுத்த மண்ணு அதை விட்டு சேப்பாருது, அதனால அது சொல்றியோ நான். அப்போ மண்பானையை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் போடு, அது நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? எல்லாம் பஸ்மம் ஆகும், அவ்வளோதான். அப்போ நீ சொல்றதுக்கு அது உனக்கு அனுகூலமாக வராதுரா, அது தெரிஞ்சுக்கோன்னார். அதுக்கு ஆட்சேபம் பண்ணுறான் சாருவாகன். ஒரு சில பொருட்கள் உன்னோட சேரும் பொழுது வேற ஒரு பொருளானது உண்டாகிறது. இப்படி தோன்றிய அந்த பொருளுடைய சக்தி அது டிஃப்ரெண்டா வேறா தானே இருக்கு. அதனால தனித்திருந்த போது அதுக்கு அந்த சக்தி இல்லை, முன்பு அவைகளில் இல்லாத சக்தி சேர்ந்த பிறகு எவ்விதம் ஏற்படுகிறதோ அதை போன்றே அவயவத்திலே இல்லாத ஞானமானது அவயவிலே வரும் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஆச்சாரியால் சொல்றா, அப்படி உண்டான பொருள் உள்ள சக்தி அதன் காரணமான முந்தைய அவயங்களிலே நிச்சயம் இருந்திருக்கும், அது நமக்கு தெரியாத இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த அவயவில் இல்லாத சக்தி அவயவியிலே ஒரு நாளும் வெளிப்படாது. அதனாலே அவயவங்களிலே இல்லாத ஞானம் அவயவியிலே வருகிறது என்றதான உன் கூற்று ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்றே அப்படின்னு சொல்றான் சாருவாகன். அதுக்கு சொல்றான், இப்போ சரீரத்தில் உள்ள ஒரு அவயவத்துக்கு ஞானம் இருக்கிறதுன்னு சொல்லி அது சரீரத்தில் நிலையா இருந்துட்டு சரீரத்தை இயக்குறதுன்னு நான் சொல்றேன். அது இன்னதுன்னு சொல்லாத, சரீரத்திலே இருக்கிறதான ஒன்றுக்கு ஞானம் இருக்கு, அது சரீரத்தில் எப்போதும் சாஸ்வதமா இருந்துட்டு அந்த சரீரத்தை ஆட்டி படைக்கிறது இயக்கிறதுன்னு நான் சொல்றேன். இது நீ ஒத்துப்பியா மாட்டியா அப்படின்னு நம்ம சித்தாந்தியை பார்த்து சாருவாகம் கேட்குறான். கண்டிப்பா ஒத்துக்குமே, எங்களுக்கு அதில் ஒன்றும் ஆக்ஷேபம் இல்லை. நாங்கள் ஆத்மான்னு எதை சொல்கிறோமோ அதை நீ இப்படி சுற்றி சுற்றி வேற விதத்தில் சொல்கிற. அதனால் நீ இப்படி சொல்கிறதுனால அந்த ஒரு அவயவத்துக்கு ஞானம் இருக்குது, அது சரீரத்தில் நிலையாக இருந்துட்டு அந்த சரீரத்தை இயக்குறது, அதுதான் ஆத்மான்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் நீ இப்படி சொல்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை, நாங்களும் எங்களுக்கு அனுகூலம் தான், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லைன்றான். ஆனால் உடனே சாருவாகம் கேட்குறான், உங்கள் மதத்தில் தான் ஆத்மா நித்தியம்னு சொல்கிறேளே, அது ஆனந்த சுரூபம்னு சொல்கிறேளே, அதனால் நான் சொல்லுகின்றதான ஞாதா அறிவுள்ள வஸ்து இது அனித்தியமானது, இது அழியக்கூடியது. ஆனால் நீங்க சொல்ற ஆத்மா நித்தியம் அழிவில்லாதது அப்படின்றான்.
இப்போ சரீரத்தை காட்டிலும் வேறான வேகமா சஞ்சாரம் பண்ற ஒரு வஸ்துவை நீயும் ஒத்துக்கிற. அத நிச்சயம் உன்னால கண்கூடா உன்னுடைய பிரத்யக்ஷத்தினாலே நீ அறிய முடியாது. அனுமானத்தினால மட்டும்தான் உன்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு அனுமானத்தை நீ அனித்தியம்னு சொல்ற அதே வழியிலேயே அதே அனுமானத்தை வச்சுண்டு நாங்களும் அதை நித்தியம்னு கண்டிப்பா எங்களாலையும் சாதிக்க முடியும். இப்போ பிரச்சனை அது இல்லடாப்பா. சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மா என்ற ஒன்று இருக்கின்றது என்பதற்கு நான் வேறு சில யுக்திகளை சொல்றேன், அதை காது கொடுத்து கேளுன்னு சொல்றார். இப்போ தாய் தந்தையருடைய சரீர சம்பந்தத்தினாலே சரீரங்கள் உண்டாகின்றன. அதாவது அந்த குறிப்பிட்ட தாய் தந்தையான அந்த ஆண் பெண் சேர்க்கையினாலே அது ஒன்றாக இருந்த போதிலும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளிலே வேறுபாடு. முதல் குழந்தை மாதிரி ரெண்டாவது குழந்தை இருக்கிறது இல்லை, ரெண்டாவது குழந்தை மாதிரி மூணாவது குழந்தை இருக்கிறது இல்லை. அப்போ இந்த குழந்தைகளுக்கு எப்படி வேறுபாடு வருது? அதுக்கு என்ன காரணம்? அதாவது இத என்ன காரணம் கண்ணால பார்த்து நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுமா? இப்படி இந்த சரீரங்களினுடைய உற்பத்திக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான காரணத்தை நாம கண்டிப்பா சொல்லவே போகணும். அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்டத்துக்கு ஆசயமா அந்த சரீரம் உண்டாவதற்கு முன்பாக இருக்கிற ஒன்றை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகவே ஆகும். அதுதான் ஆத்மான்னு சொல்றோம். அந்த ஆத்மா இல்லாத வேற என்ன? சரி, இன்னொன்னு சொல்றேங்க. ஒரு குழந்தை அது அந்த பிறந்த உடனேயே அது தாயினுடைய ஸ்தன்யபானம் பண்றதா இல்லையா? அம்மா எடுத்து விடுறா, அந்த தாய் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறாளா இல்லையா? இப்போ அந்த ஸ்தன்யத்திலேருந்து பாலை சப்பி சாப்பிடணுங்கிறதான ஞானம் அந்த குழந்தைக்கு அன்னைக்கு அப்பதான் பிறந்த குழந்தைக்கு எங்கேருந்து வந்தது? அது முற்பிறவியிலே உள்ள சம்ஸ்காரத்தினாலே தான் வந்ததா? அப்போ உண்டாகின்றதான சரீரத்தை காட்டிலும் டிஃபரண்டான ஒரு வேறுபட்டதான ஒரு சம்ஸ்காரத்தின் ஆசயத்தை எப்படி இந்த குழந்தைக்கு அது பூர்வ ஜென்ம வாசனையாக அந்த தாயினுடைய ஸ்தன்யத்திலிருந்து பாலை சாப்பிட்றதானது இருக்கோ, அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரத்தினுடைய ஆசிரியத்தை நாம கண்டிப்பா ஒத்துண்டே ஆகணும். அந்த ஆசிரியத்தை தான் நாங்க ஆத்மான்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம சித்தாந்தி. இப்போ நான் ஒருத்தன் சொல்றான் நான் ஸ்தூலன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ. அப்போ நான் என்ற ஆத்மாவும் ஸ்தூலம் என்ற சரீரமும் ஒன்றேதான் என்று ஏற்படுகிறதா இல்லையா? இப்போ நான் பருமன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்போ நான்கிறது எதை சொல்றது? ஆத்மாவை சொல்றது. அப்போ பருமன்கிறது எதை சொல்றது? உடம்புடைய சைஸ். அதனாலே நான் ஸ்தூலன்னா அந்த ஸ்தூலங்கிற சரீரமும் நான் என்கிற ஆத்மாவும் ஒண்ணுதான்னு தானே அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இத ஏதோ நான் பிரம்மத்துல சொல்றேன், இது பிரத்யக்ஷமான பிரமாணம், இதுல பாதகம் ஒன்றும் நீ சொல்ல முடியாது. இது ஏதோ மதிமயக்கத்துல வருது பிரம்மம்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னார். சரி சொல்லுடியா? இப்ப நான் ஸ்தூலன் அப்படிங்கிறத நான் குண்டுன்னு ஒருத்தன் சொல்றான், நான் பருமனா இருக்கேன்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப நான் பருமன்னா அந்த பருமன்கிறது அவன் சரீரம், அப்போ ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கேன்னு. இப்போ இப்படி கேட்டு பாரு, என்னுடைய சரீரம்னு ஒருத்தன் சொல்றான். அப்போ இந்த உடைமை வேறு உடையவன் வேறு.
இப்ப என்னுடைய சரீரம்னு சொல்றானா, அப்போ அவன் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன்னு தெரிகிறதா? ஏன்னா இந்த ஆத்மா பொசஸர், இந்த சரீரம்ங்கிறது அந்த ஆத்மாவுடைய பொசஷன். அப்போ இந்த சரீரம் வேறு, ஆத்மா வேறு. இப்போ என்னுடைய சரீரம்னு நாம சொல்றோம். அதே மாதிரி என்னுடைய கார், என்னுடைய வீடு, என்னுடைய பேனா, என்னுடைய கம்ப்யூட்டர் சொல்றோமா? அப்போ நாம கம்ப்யூட்டரை காட்டிலும் வேறுபட்டவர்கள் இல்லையா? நாம அந்த புஸ்தகத்தை காட்டிலும் வேறுபட்டவர்கள், நாம அந்த காரை காட்டிலும் வேறுபட்டவர்கள், நாம அந்த வீட்டை காட்டிலும் வேறுபட்டவர்கள். அதனால என்னுடையதுன்னு அந்த உரிமை கொண்டாடப்படுகின்ற பொருள் வேறு, அந்த உரிமை கொண்டாடுபவனான நான் வேறு. அதனால உடமையானது சரீரம், அதை உடையவன் ஆத்மா. அதனால அது ரெண்டும் தனித்தனி தான், போட்டு குழப்பிக்காரடாப்பான்னு சாருவாகம் கேட்டான். இப்ப என்னுடைய சரீரம் நீ சொல்ற, இப்ப என்னுடைய ஆத்மான்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோ. அப்போ நான் என்பதும் ஆத்மாங்கிறதும் ஒன்னா வெவ்வேறையா? ஒன்னே தானே. அதை போல என்னுடைய சரீரம் என்று சொல்லும் போது அது எவ்விதம் ஆத்மா என்ற பதம் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லுதோ, அதே மாதிரி சரீரங்கிற பதமும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை தானே சொல்லணும் அப்படின்னு தானே வச்சுக்கணும்னா. அப்பா சாஸ்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு, சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு. நீ பிரத்யக்ஷத்தை சாஸ்திரத்தினாலே பார்க்க முடியாது. நீ சொல்றதெல்லாம் சரின்னு நான் ஒரு நாளும் சொல்ல போறதில்லை. என்னுடைய சரீரம்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுப்போம். அந்த உடைய என்கிறதான சப்தமானது அது ஷஷ்டி விபக்திய ஆறாம் வேற்றுமையை உருவச் சொல்லும். அதனால அந்த ஆறாம் வேற்றுமைக்குரியதான சம்பந்தத்தை சொல்றது. அதனால எங்க இந்த ஷஷ்டி விபக்தி வருதோ, இந்த ஆறாம் வேற்றுமை எங்கெங்கெல்லாம் நாம பிரயோகிக்கிறோமோ அங்கெல்லாம் ரெண்டு பொருளுடைய சம்பந்தம் நிச்சயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இது சாமானிய வியாக்கரணம் தெரிஞ்சவளுக்கு தெரியும். அது பெருசா அது ஒன்றும் ஆசிக்கணும், பெரிய புலவனா இருக்கணுங்கிற விஷயமெல்லாம் இல்லை. அதனால நான் என்ற ஆத்மா வேறு, உடமையாக சொல்லப்பட்ட சரீரமும் வேறு. அதனால ரெண்டுக்கும் பேதம் இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அப்போ இப்ப நீ என்ன சொல்ற? ஆறாம் வேற்றுமையை வச்சுன்னு சொல்றியா? சரி, இப்போ ராகுவின் தலைன்னு சொல்றான். அங்கே ஆறாம் வேற்றுமை இருக்கா இல்லையா? ஆனா பேத சம்பந்தமே இல்லையே, ராகுதாதே தலை. அதனால ஆறாம் வேற்றுமைக்கு பேத சம்பந்தம் மட்டும்தான் அர்த்தமா வரும்னு அர்த்தம் இல்லை, அபேத சம்பந்தமும் அர்த்தமா வரலாமே. இந்த உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ அபேத சம்பந்தம் ஆறாம் வேற்றுமையில் வந்ததுன்னா நீலஸ்ய கடஹா அப்படின்னு பிரயோகம் வரணுமே, நீலத்தினுடைய குடம்னு. ஆனா யாரும் அப்படி சொல்றது இல்லையே. ஆதித்யோ யூபகாங்கிற வேத வாக்கியத்துல யாக பசுவை கட்டுறதான அந்த யூபமாகிற கம்பம் இருக்கு, அது சூரியனா? ஆதித்யோ யூபகான்னு வேதம் சொல்றது. அப்போ அந்த பசுவை கட்டுறதான கம்பம் சூரியன் ஆறுதா? நீ சொல்ற அர்த்தப்படி. ஆனா அந்த யூபமானது சூரியனை போலே பிரகாசம் உடையதுன்னு வச்சுக்கணுமே தவிர அத சூரியனாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நீ சொல்றதான உதாரணம் ராகுவின் தலைன்னு சொல்றிய, அது இந்த மாதிரி இந்த ஷஷ்டி விபக்தி இங்கே உபசார பிரயோகமா தான் இருக்கு, முக்கிய பிரயோகமா கிடையாது. அப்புறம் சாருவாகம் திரும்பி பழைய குருடி கதை. நான் ஸ்தூலன்னு சொல்லும் போது
அந்த நான் என்பது அந்த ஸ்தூலனையே எவ்வித அபேத சம்பந்தத்தினாலே சொல்றதோ அதை போல என்னுடைய சரீரம்னு ஒருத்தன் சொல்லும் போதும் அதுவும் ஆறாம் வேற்றுமையுடைய அபேதத்தை சொல்றதா நாம எதுக்காக ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அத்தி அற்புதமா சித்தாந்தி பதில் சொல்றார். இப்போ நான் ஸ்தூலன் என்பதற்கு நான் பருவனாக ஸ்தூலமாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா இங்கே வேற்றுமை உரும்பு இருக்கத்தான் இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு இருக்க அது நெருப்பா சகப்பா அது பார்க்கும்போது தெரியுது. ஆனா அந்த நெருப்பை காட்டிலும் அந்த இரும்பானது வேறுபட்டது தானே. அதை போலத்தான் நான் ஸ்தூலங்கிறதும் இத அந்யதா சித்தம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுவா. உனக்கு இன்னும் சில உண்மைகளை சொல்றேன் கேட்டுக்கோ. இது புற இந்திரியங்களை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டது. ஏன்னா இந்திரியங்கள் ஒன்றல்ல பல பல. இப்போ கையில 2 கையிலையும் 10 விரல் இருக்கு, 2 காலிலேயும் 10 விரல் இருக்கு. அப்ப 20 விரல் இருக்கு. 20 ஆத்மாவா இருக்கு, ஒரே ஒரு ஆத்மா தானே இருக்கு. அப்போ இந்திரியங்கள் ஒன்றல்ல பல பல. ஆனா அவற்றையெல்லாம் இயக்கும் ஆத்மா ஒன்னே ஒண்ணுதான். இப்போ அந்தந்த இந்திரியங்களுடைய செயல்கள் அது வெவ்வேறா இருக்கிறது இல்லையா? கண்ணாலே பார்க்க முடியும், காதாலே சப்தத்தை கேட்க முடியும், வாயாலே ருசிக்க முடியும் இல்லையா? இப்படித்தானே. இப்போ நான் காதால பார்க்கிறேன், கண்ணால ருசிக்கிறேன், வாயாலே காண்கிறேன்னு சொல்ல முடியுமா? அது சாத்தியப்படுமா? முடியாதோனோ. அந்த மாதிரி சாக்ஷுஷங்கிறதான அந்த கண்ணிந்திரியத்தினால அவன் பார்க்க முடியும், ஸ்ரோத்திரமான காதுங்கிற இந்திரியத்தினாலே அவன் கேட்க முடியும். அதனால அந்தந்த கர்மத்துக்கு அந்தந்த இந்திரியங்கள் அனுகூலமா இருக்குமே தவிர மாற்றி சொல்ல முடியாது. இப்போ காது கண்ணு மாதிரி காட்சிகளை அது பார்க்கும்னு சொல்ல முடியுமா? காது கேட்கத்தான் முடியுமே தவிர அதால பார்க்க முடியாது. இப்படி இந்திரியங்கள் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறுங்கிறத நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார். இப்போ இந்திரியங்களே ஆத்மான்னு சொன்னா இப்போ அதனுடைய செயல்பாடுகள் கிருத்தியங்கள் இருக்கே அது பல பலவா தானே இருக்கு. அதனால அதுல விவாதம் நிச்சயம் வரும். ஆனா ஒருத்தனுக்கும் இந்த மாதிரி ஒரு விவாதம் வரதை நாம பார்க்கலையே. அதனால ஏதோ ஒரு இந்திரியத்தை ஆத்மாவென்றோ அல்லது அவைகளின் கூட்டங்களான அந்த கணங்களை ஆத்மாவென்றோ ஒரு காலம் நாம் சொல்ல முடியாது. நாம சொப்பனம் பார்க்கிறோமே, கனவு காண்கின்றோமே, அப்போது தன்னை ஒருவன் புலியாக பார்க்கின்றான் என்று வச்சுப்போம். அப்போ சொப்பன திசையில் இந்திரியங்கள் செயலற்று இருப்பதனாலே தானான புலியை ஒருவன் தன் சொப்பனத்தில் தன் கண்ணால் காண்கின்றான் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அதனால ஆத்மா வேறு, இந்திரியங்கள் என்பது வேறு. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றேன் கேளு. 4வதா, இந்திரியங்களுக்கு அதாவது புலன்களுக்கு அறிகின்ற சக்தி எப்போதும் கிடையாது. அது அச்சேதனம். சேதனத்துக்கு தான் ஞானம் இருக்கு, அறிகின்ற சக்தி இருக்கு. அப்போ இந்திரியங்களுக்கு அறிகின்ற சக்தி எப்போதும் இல்லாமல் இருப்பதாலே அத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஆத்மாவினாலே மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி நாம முழிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, இந்த இந்திரியம் வேறு, சரீரம் வேறு, ஆத்மா வேறு. அதனால இந்த ஆத்மா இந்திரியங்கள் எல்லாம் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கோன்னார். ஷாருவாக்கம் கேட்டான். சரி, இந்த புலன்களான இந்திரியங்களும் சரீரமும்
குறைபாடு இல்லாமல் இருக்கும்போது ஒருவனுக்கு நான் அங்கஹீனம் எதுவும் இல்லாதவன், எந்த குறைபாடும் இல்லாதவன்கிற எண்ணமும், அந்த இந்திரியங்களும் சரீரமும் ஏதோ சில குறைபாடு இருக்கும்போது நான் குறை உள்ளவன்கிற எண்ணமும் வருது. அப்போ ஆத்மா இந்திரியங்களை காட்டிலும் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவைகள் என்றால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது? அதாவது நான் எந்த விதமான குறைபாடும் இல்லாதவன் அப்படின்னும், நான் அந்த அங்கஹீனன், நான் குறை உள்ளவன்னு சொல்றானே. அப்போ இந்த இந்திரியங்களை காட்டிலும் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவைகள் என்றால் ஏன் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது கேட்டார். இந்த எண்ணம் ஏற்படுறதே அதுதான் பிரமம். அது மதி மயக்கத்தினாலே ஏற்படுறது. குறை உள்ளதான அல்லது குறைவற்றதான இந்திரியங்களும் சரீரமும் அந்த ஆத்மாவோடையே சேர்ந்திருக்கிறதுனால அப்படி ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகிறது. இந்த மதிமயக்கமான பிரம்மத்துக்கு காரணம் இந்த ஞானத்தின் பால்படாத மனசு. பிராணனோ மனசோ ஞானமோ ஆத்மா இல்லை. பிராணன் சரீரத்தை போன்று ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டிருப்பதனாலே சரீரத்துக்கு சொன்னதான அனைத்து லட்சணங்களும் இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு வச்சுக்கணும். ஒருவன் சுகப்படுறான், ஒருவன் துக்கப்படுறான். இல்ல கொஞ்ச நாளைக்கு ஒருத்தனுக்கு சுகம் இருக்கு, அவனுக்கு அப்புறம் துக்கம் இருக்கு. அந்த சுகப்பட்டவனே துக்கப்படுறான், துக்கப்பட்டவனே சுகப்படுறான். இந்த அறிவு இருக்கு, இது ஏதோ ஒரு காரணத்தினால மட்டும்தான் உண்டாருது. அப்படிப்பட்ட காரணம் எதுன்னு சொன்னா அது இப்போ அது ஏதோ ஒரு இந்திரியத்தினாலே மட்டும் உண்டாருது, சுகமோ துக்கமோ. அப்படிப்பட்ட அந்த காரணமான இந்திரியம் அது எதுன்னு நாம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னா அது புற இந்திரியங்கள் ஒன்றாக நிச்சயம் இருக்க முடியாது. அது அக இந்திரியமான இந்த மனசாக மட்டுமே இருக்க முடியும். அதனாலதான் வேதம் கரணமான இந்த மனசை ஒரு ஏகாதச இந்திரியமாவே சொல்றது, 11வது இந்திரியமா சொல்றது. இந்த மனசு சாத்வீக அகங்காரத்திலிருந்து ராஜச அகங்காரத்தினுடைய துணையோட உண்டாகின்றதான அச்சேதன தத்துவமான ஏகாதச இந்திரியம், 11வது இந்திரியம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனாலே அது நிச்சயமாக ஜீவாத்மாவா இருக்கிறதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் இல்லை, நோ சான்ஸும் தான். சரி, இந்த ஞானம்ங்கிறது அறிவுன்னு நமக்கு தெரியும். இந்த ஞானம் அல்லது அறிவு என்பது ஜீவாத்மாவுடைய தர்மமாகவும் அது நஸ்வரமாக தோன்றுவதாலே அவன் நான் தான்கிற பிரத்யபிஜை மட்டுமே. அதனால ஞானம் ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? இந்த பிரத்யபிஜை இருக்க அது பிரம்மம் கிடையாது. அந்த பிரத்யபிஜைக்கு எந்த விதமான தோஷமோ பாதமோ உண்டாகாத இருக்கிறதுனால ஜீவாத்மா விஷயத்திலே நான் என்பதான பிரத்யபிஜையும் விஷயமான அதுதான் என்கிற வேறொரு பிரத்யபிஜையும் முன்னே உண்டான சம்ஸ்காரத்தினாலே நமக்கு ஏற்படுறது. அதனாலே ஸ்திரமா சம்ஸ்காரத்துக்கு நிச்சயமான ஆசிரியமாக ஜீவாத்மாவை நாம் ஒத்துக்கொள்ளாமல் போனால் இந்த பிரத்யபிஜை என்பது உண்டாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றார்.
இதுக்கு மேலே இந்த சாருவாகன் பிரத்யவிஜ்ஞ நீ சொல்றது கிடையாது. ஏன்னா ஞானம் ஸ்மிருதின்னு சொல்றது, பிரத்யக்ஷம்னு சொல்றது, இப்படி ரெண்டு வகையா இருக்கு. இந்த ரெண்டு வகையான ஞானங்களும் எப்படி ஒரே ஞானமா இருக்க முடியும்? அதாவது ஸ்மிருதி, ஸ்மிருதின்னு என்ன நினைச்சு பார்க்கறது, பிரத்யக்ஷம் கண்கூடா பார்க்கறதுன்னு ரெண்டு வகையா இருக்கு. இந்த ரெண்டு ஞானமும் எப்படிடாப்பா ஒரே ஞானமா நீ சொல்ற இருக்க முடியும்னா, ஸ்மிருதிக்கு முன்னால உண்டான சம்ஸ்காரம் நிச்சயமா இருக்கணும் இல்லையா? உன்னை நினைச்ச உடனே டப்புல மனசுலன்னா அதை ஏற்கனவே நாம பார்த்துருக்கோம், அதனால வருது. அந்த மாதிரி இந்த சம்ஸ்காரம் உண்டாறதுக்கு ஒரு ஸ்திரமான ஜீவாத்மாவை நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அப்படி ஜீவாத்மாவை நீ ஒத்துக்கொள்ளாம போயிட்டேன்னா ஒரு பலனை உத்தேசித்து ஒரு கர்மாவை பண்றதும் அதுக்கப்புறம் அந்த பலனுக்குண்டான பலனை அனுபவிப்பதும் கூடாமல் போயிடும். இப்போ எந்த செயலை செய்யறோமோ அதுக்கு உண்டான பாவ புண்ணியத்தை தானே நாம அனுபவிக்கிறோம். அதனால இந்த பிரத்யர்கிக்கு காரணமான சம்ஸ்காரம் இருக்கே, அது ஏற்படுவதற்கு ஸ்திரமா ஒரு ஜீவாத்மாவை நீ ஒத்துக்கிறீமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆமா. அப்போ ஒரு பலனை உத்தேசம் பண்ணி ஒரு கர்மாவை பண்றதும் அதுக்கு அப்புறம் அப்பலனுக்கு உண்டானதான அந்த பலனை பிரயோஜனாதிகளை அனுபவிப்பதும் கூடாதுன்னு மறுத்து அதை பௌத்தனும் அத்வைதியும் சாருவாகனும் சேர்ந்து கொண்டு நம் சித்தாந்தியோட ஒரு பெரிய வாதத்தை பண்ற. அதனுடைய சாராம்சத்தை அடுத்த இதில் நாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுப்போம்னு சொல்லி இப்போதைக்கு இந்த இதை தலை கட்டிக்கிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன் 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 தாசன் சொன்னீங்க. அடியேன் தாசன் அடியேன் பாகவதாளுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்காட்டோ? ரொம்ப நல்லா அதுதான் இது கேள்வி. நான் லக்ஷ்மி போலீஸ் கிருஷ்ணனோட அதுக்கு தெரியும். யாரு? நங்கநல்லூர் போலீஸ் கிருஷ்ணனா? எஸ்ஐபி. எஸ்ஐபி. ஆமா. ரொம்ப நல்லா அனுபவிக்கிறேன் சுவாமி. அடியேன் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் முழுக்க முழுக்க சாஸ்திராஸ்திர விஷயம். அதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சாதான் புரியும். அதுதான் ஒரு பெரிய தேவர் வந்து அதை புரியும்படி கொஞ்சம் நிதானமா சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடியன் அது அடியன்ல அடியனுடைய ஆச்சாரியால் அந்த மாதிரி கிளிப்பிள்ளைய பழக்கமா வச்சிருக்கா. அது நன்னா இருக்குன்னா அது அடியனை சேர்ந்தது இல்லை, அது அடியனுடைய ஆச்சாரியால சேர்ந்தது.